பண்ணிக்கிறதுக்கு ஜென்ரலாக நான் வேறு ஏதாவது வெளியிலேருந்து எதிர்பார்க்கறது கிடையாது. அதாவது எதையாவது ஒன்று வச்சு நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியுமா நான் பார்க்கறது கிடையாது. என்ன நானே எப்படி சார்ஜ் பண்ணிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு வந்து வயசாகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன், வயசை வந்து நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, மேக்கப் போட்டு பண்ணுறதுலாம் வேறு விஷயம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற எபிலிட்டியை எப்படி அதிகப்படுத்துறதுன்னா, என்ன நானே வந்து கண்ணாடியை பார்ப்பேன். கண்ணாடி பார்த்தா அட பரவாயில்ல, நேற்றை விட இன்றைக்கி நீ அழகாக இருக்கே அப்படின்னு எனக்கு நானே ஒன்று சார்ஜ் பண்ணுவேன். அதே மாதிரி என்னுடைய புத்திசாலித்தனத்தை இந்த மாதிரி ஒரு மேடையில் வந்து சொல்லும்போது, பரவாயில்ல சார் நீங்கள் இன்னும் புத்திசாலியாக இருக்கீங்க அப்படின்னோடனே அதெல்லாம் ஒரு பயங்கர நம்மளே சார்ஜ் பண்ணிக்கிறது. அதனால் இந்த காரை பார்க்கும்போது என்ன நானே பார்க்குற மாதிரியான ஒரு சந்தோஷம். இந்த கார் தன்னைத்தானே சார்ஜ் பண்ணிக்கிறதுங்கிறது, அதுவும் எங்கே கொண்டு போய் நிற்கும் போது பார்க்கிங்கில் வயர்லெஸ். ஓகே வாழ்த்துக்கள். இப்போ பார்க்கிங் லாட்டில் வைக்கிறேன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ சார்ஜ் ஆகிறதுக்கு காரை வந்து டச் பண்ணுறதுக்கு ஏதாவது காம்பனன்ட் இருக்குமா கீழே இருந்து, இல்லை கேப் தான் இருக்குமா? அது சார் கேப் தான் இருக்கும் சார். இது நார்மலாக ஒரு எல்இடி இதே பிரின்சிபலில் ஒர்க் ஆகிறது தான். இப்போ நம்ம இது வந்து நார்மலான ஒரு சார்ஜிங் ஸ்டேஷனில் கொண்டு வரும்போது பிரைட் வந்து லைட் க்ளோ ஆகிற நம்மளால பார்க்க முடியும் சார். இதே மாதிரி தான் சார், ஆனால் கான்டாக்டே இருக்காது. ஓகே, குட். இதை நீங்கள் எனேபிள் பண்ணணுன்னா நீங்கள் கீழே வந்து சார்ஜிங் சோர்ஸ் கொடுக்குறீங்க இல்லையா, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு ப்ரொவைட் அ சார்ஜிங் சர்க்கியூட். எஸ் சார். ஸோ அதை நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ ஒரு ஃப்ளாட்டோ அதில் வந்து ஒரு 20 பார்க்கிங் லாட் இருக்குன்னா, நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த 20 பார்க்கிங் லாட்டுக்கும் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட வேண்டியது இருக்கும் இந்த டெக்னாலஜியில். எஸ் சார். நார்மலாக வந்து ஒரு கண்டக்டிவ் சார்ஜிங் ஸ்டேஷன் மாதிரி, ஆனால் அது பரீடு ப்ராசஸ்லாம் இருக்கும் சார். நார்மல் கண்டக்டிவ் இது வந்து நீங்கள் ஒயரோட இது காஸ்ட் தான் நமக்கு வரப்போகுது சார். ஆனால் இது வந்து நீங்கள் ப்ளக்இன் பண்ணலாம். பட் இதுக்கு வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையுமே இதில் கண்டக்டிங் இதை வந்து நீங்கள் போட போகிறீங்க. எஸ் சார். ஸோ தட் ரிக்வயர்ஸ் அ வெரி ஹியூஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லையா. நம்ம இனோவேஷன்ஸ் வந்து ஏற்கனவே இருக்கிற ஒரு காஸ்டிங்கோட கம்மியாகிற மாதிரி இருந்தால் பெட்டர் இல்லையா. நம்ம எல்லாத்தையும் அப்படி தானே பார்க்குறோம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் இல்லாமல் ஐ ஃபீல் ஏன்னா நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் காஸ்ட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியோ இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஐடியாவை நீங்கள் வந்து காருக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறது வந்து உண்மையாலுமே வந்து நல்ல விஷயம். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டமும் ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன் தேவை. நான் சார்ஜ் பண்ணணும்னா எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும், ப்ளக் பண்ணணும். ஆனால் மிஸ்டர் ஜான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எந்தெந்த இடத்துலலாம் இது இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அந்தந்த இடத்துலலாம் ஒரு இன்புட் காஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து நார்மல் சார்ஜிங் ஸ்டேஷனில் இருக்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ப்ளக் மட்டும் இல்லை, கீழே வந்து ஒரு பெரிய ஒரு இண்டக்ஷன் காயிலே நம்ம வைக்கணும் இல்லையா. அப்போது அது மாதிரி இங்கே தான் வைக்கணும், அது மாதிரி ஏதாவது செலக்டிவாக நீங்கள் வச்சுருக்கீங்களா, இல்லை எல்லா பார்க்கிங்லேயும் இது வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா? சார் எல்லா பார்க்கிங்லேயும் பண்ணலாம் சார். அதே மாதிரி இது வந்து நம்ம ஒரு ப்ராடக்டாக ரெடி பண்ணும்போது ஹவுஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் சார். இது ஆக்சுவலி ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டோன்னா அந்த பாக்ஸ் வந்து வீட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல கார் நிற்கும் போது இண்டக்டிவ் சார்ஜிங். அப்போ நம்ம இப்படி புரிஞ்சிக்கலாமா, இது வந்து கவர்மெண்ட்டோ இல்லை